என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. நீ யாரு கூட வந்த, எதுக்காக வந்த, எங்க போன, அப்படி இப்படி சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே சத்தம் போட்டு மல்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அரவிந்த் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் கிட்ட கால் பண்ணி பேசிட்டாரு. அதாவது மல்லி மேடமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா நம்ம செய்யறதான் கரெக்ட், நம்ம சொன்னா விஜய் நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ மல்லிக்கே தெரியாம தான் நம்ம அரவிந்த் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. சோ இதுக்கப்புறம் விஜய் கிட்ட நம்ம மல்லி பார்த்தனா, ஐயோ இல்லங்க நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க, நான் நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு பின்னாடி வந்து ஒரு டாக்ஸி நின்றுச்சு, அது யாருன்னு பார்த்தா அரவிந்த் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. அப்படியா, நான் தான் அரவிந்த கூட்டிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா வந்து மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி வந்து நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்துக்கு கால் பண்ணி நீ போயிட்டு மல்லியை டிராப் பண்ணிட்டு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தான் பாத்தீங்கன்னா அரவிந்துக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க, நம்ம அரவிந்துக்கு மட்டும்தான் தெரியும். சோ அரவிந்தும் பாத்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி மல்லியை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டாங்க. இதை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு பிரச்சனையாவே சொல்லிட்டாங்க. சோ விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும். சோ இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம தான் வந்து மல்லியை அரவிந்த கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கப்புறம் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து அக்கா இதுதான் பிரச்சனையா, அந்த அரவிந்த நான் தான் மல்லியை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட சொன்னேன், ஏன்னா எனக்கு கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு டைம் இல்லக்கா, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் அரவிந்துக்கு கால் பண்ணி மல்லியை வீட்டுல விட்டுடுன்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லக்கா, ஏன்னா நான் தான் இதை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாருங்க. ராஜேஸ்வரி அம்மோன்னு ஏமாந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்த வச்சு எப்படியாவது மல்லியை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் சொல்லாம அரவிந்த் வந்திருந்தா கண்டிப்பா மல்லி வந்து அரவிந்தோட போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ராஜேஸ்வரி இருக்காங்க பாத்தீங்களா, சொல்லவே வேணாம், எது சமயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கண்டிப்பா அரவிந்தோட கார்ல வந்திருக்க மாட்டாங்க. விஜய் வந்து கால் பண்ணி சொன்னதுனாலதான் நம்ம அரவிந்த் பாத்தீங்கன்னா மல்லியை கூட்டிட்டு வந்து வீட்டுல சேஃபா விட்டாங்க. இந்த விஷயமே வந்து இப்பதான் நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிச்சு. மல்லிக்கு ரொம்ப சந்தோஷங்க, ஏன்னா நம்ம தனியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா அரவிந்த வர சொல்லி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு விட சொன்னாரு. சோ கண்டிப்பா விஜய்க்கு வந்து நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்குது, காதல் இருக்கு, ஆனா அது எதுவுமே வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி ஃபீல் பண்றாங்க. சோ எது எப்படியாங்க கொஞ்சம் கொஞ்சமா விஜய் வந்து மல்லி மேல பாசத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனா அதை வந்து நேரடியா காமிக்கல, மறைமுகமா காமிச்சிட்டு இருக்காங்க. சோ ஓப்பனா நம்ம மல்லி கிட்ட அந்த பாசத்தை காமிச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நம்ம மல்லி. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.